திருச்சியில மண்பானை மோகன் ஒருத்தர் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆட்டுக்கல் ஆட்டினா எந்த வேகத்துல என்ன இதுல ஆட்டுவாங்களோ அந்த விஷயத்தை அவர் ஆட்டோமேட்டடா மாத்தி அதுக்குன்னே ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்காரு. அவரே பயிர் விளைவிச்சு அந்த ஆர்கானிக்கா அது கொண்டு வந்து அவருடைய சமையல்ல எந்தவித சத்து குறைபாடுகளும் ஏற்படாம அந்த உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல அதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஒரு கப் பிரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு தான் தர்றாரு. அவரை மாதிரி ஒரு பாரம்பரிய சமையலுக்காக தன்னோட வாழ்க்கையே வந்து கொடுத்துட்டு உழைக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம் தான். நல்ல உணவை பண்றதுக்காக நிறைய டைம் நிறைய பேர் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் அதை இன்னைக்கு என்னன்னா நல்ல உணவை தாண்டி கண்ணுக்கு அட்ராக்டிவான ஒரு உணவு தான் நமக்கு தேவைன்னு நினைச்சு நம்ம போறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவுகளை பதிவு செய்யற மக்களை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நம்ம உடலுக்கு தேவையான நமக்கு ரொம்ப முக்கியமான உணவை பண்ற நிறைய பேர் சத்தமே இல்லாம இருக்காங்க. ஆக்சுவலா நாங்கள் கமர்கட் ஸ்ரீன்னு ஒருத்தரை பத்தி பதிவு பண்ணோம். அவருடைய பையனுக்காக ஒரு சாக்லேட், அதாவது நல்ல ஸ்நாக்ஸ் தேடுறப்போ ஒரு பிராண்டட் சாக்லேட்ஸ் மட்டும்தான் அவங்க கையில இருந்தது. வேற நல்ல ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லையேங்கிற ஏக்கத்தை அவரோட வேலையை விட்டுட்டு இன்னைக்கு மற்ற குழந்தைகளுக்காகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை மட்டுமே பண்ற ஒரு மனிதர். அவரோட வாழ்க்கையவே அவர் பையன் கேட்ட ஒரு ஸ்நாக்ஸுக்காக மாத்தி அவரோட தொழிலையே மாத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலா இந்தியால இருந்து பல பேர் அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல மனிதர்களை நம்ம டெய்லியும் சந்திக்க முடிஞ்சது. மதுரையில கமலம் பாட்டின்னு ஒரு பாட்டியை பத்தி பதிவு பண்ணோம். அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க வந்து கிட்டத்தட்ட 42 வருஷங்களா ஒரு வீட்டு வாசல்ல டெய்லியும் காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் காலையில மதுரையில இருந்து ஒரு காலை உணவு. நம்ம இங்க சாப்பிட்ற ஆப்பம் இல்லை, தேங்காய் பால் ஆப்பம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்வீட், கருப்பட்டியில போய் செய்யற ஒரு ஸ்வீட். ஸோ அவங்க வந்து 46 வருஷங்களா அதை செய்யறாங்க. அது வந்து ஒரு மண் கல்லுல மண் சட்டி மாதிரி இருக்கும். அந்த சட்டி வந்து ஒரு 2 மாசத்துக்கு வரும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். அவங்க அந்த சட்டியை ஒருத்தர்கிட்ட செய்யற ஆள்கிட்ட சொல்லி அதை வாங்கி செய்யறாங்க. அவங்க நினைச்சிருந்தா நார்மல் கல்ல செஞ்சிருக்கலாம். பட் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அவங்களோட வீட்டு வாடகை 2000 ரூபாய். அவங்க கடை போடுற இடத்துல இருந்து அவங்க வீடு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த 80 வயசு பாட்டி டெய்லியும் அவ்வளோ தூரம் காலையில் நடந்து போயிட்டு 2 முறை அந்த ஜாமான்களை கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத பையன். அவங்களுடைய வீட்டு வாடகை 2000 ரூபாய். ஸோ அந்த வீட்டு வாடகை கொடுக்கவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலாக நம்ம நல்ல உணவை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீடியோக்கள் மேலே உள்ள நம்பிக்கையின் காரணமாக அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபாய் ஒரு தொகை திரட்டி அந்த பாட்டி இனிமேல் வாழ்க்கையில் வாடகை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கே முதல் முறை கொடுத்தது அந்த வீடியோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண பல வீடியோக்கள் மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கையை எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய ஹெல்ப் கொண்டு எங்களால் மாற்ற முடிஞ்சுது. பட் ஒரு தருணத்தில் அந்த உதவி பண்ணுறவங்களுடைய முகத்தையும் அந்த உதவி போய் சேர்ந்ததையும் நாங்கள் நிறுத்த ஆரம்பித்தோம். அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பாட்டி இங்கே சென்னையில் வந்து வெறும் அவங்க புருஷனுக்கு கால் உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் ஒரு டேபிள் போட்டு பணியாரம் கொழுக்கட்டை அவ்வளோதான் விற்கிறாங்க. இதுவும் 5 ரூபா, அதுவும் 5 ரூபா. ரொம்ப அதில் ஒன்றுமே இல்லை, அந்த விஷுவலில் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பாட்டியோட வறுமை மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன பதிவு பண்ணோம். நாங்கள் பதிவு பண்ண அடுத்த நாள் அந்த பாட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க.